நிச்சயதார்த்தம் நடந்து போச்சு. இனி எத்தனை நாளைக்கு தான் நம்ம 2 பேரும் இப்படி திருட்டுத்தனமா சந்திக்கிறது? நம்ம கல்யாணத்தை பத்தி தானே கேக்குறீங்க. எங்க அண்ணனுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கான். அது முடிஞ்ச உடனே நம்ம கல்யாணம் தானே அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாரு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு வருத்திட்டு போடாதா? ஓகே, வேற வழி வேணாம் சார், வேணாம் சார். இந்த மரியாதையெல்லாம் ஃபேக்டரியோட வச்சு வீட்டுக்கு வந்துட்டா நீ நானும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு பெரிய லட்சாதிபதியா மாறவும் நீ என்னோட பர்சனல் அசிஸ்டண்டா என் கூடவே இருக்கவும் அருமையான திட்டம் வச்சிருக்கேன். என்ன சார்? நம்ம முதலாளி ராஜசேகரனோட தங்கச்சிக்கு எனக்கும் கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. அவரோட லட்சக்கணக்கான சொத்துக்கு அவர் மகன் இந்திராவை தவிர வேற வாரிசே இல்ல. இன்னொரு வாரிசு பிறக்கவும் வழி இல்ல. அதனால அந்த இந்திரா பொண்ணை தீர்த்து கட்டிட்டா அடுத்த வாரிசு உங்க வருங்கால மனைவி. அதான திட்டம். மன்னாரே, நீ ஒரு முரட்டு புத்திசாலிடா. நான் சமயம் பார்த்து அந்த குழந்தையை கடத்திட்டு வந்துடுறேன். நீ குழந்தை கிடைச்ச 10வது நிமிஷமே அத பரலோகத்துக்கு அனுப்பிச்சு விடுறேன். கங்க்ராச்சுலேஷன். உங்க பிறந்த நாளுக்கு என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் சார். எனக்கு பிறந்த நாளா? யார் சொன்னது? உங்ககிட்ட வேலை பார்க்கிற எங்களை எல்லாம் பர்த்டே சொல்லி வர சொன்னீங்க. அப்போ யாருக்கு பிறந்த நாள்? அது சஸ்பென்ஸ். விழா முடியும் போது சொல்றேன். அம்மா, என்ன அமுக்கப்படுத்துறீங்க? யாருக்கு பர்த்டே சொன்னா என்னடா செய்ய போறேன்? என்ன செய்ய போறேன்? 7 கேத்த 7 உருண்டை. அத்தாளுக்கு பர்த்டேன்னா ஒரு சிகரெட் கேஸ் வாங்கி கொடுப்பேன். உனக்கு பர்த்டேன்னா ஒரு சோலி. பாப்பாவுக்கு பர்த்டேன்னா ஒரு பொம்மை. விருந்தாளி மாமாவுக்கு பர்த்டேன்னா ஒரு பொடி மட்டை. இதெல்லாம் என்ன அனாவசியமான செலவு? ஏன் பிறந்த நாளா இருந்தா இந்த மாதிரி டின்னர் எல்லாம் பணத்தை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இருக்கிற பணத்தை எல்லாம் வச்சு போஸ்டர் அடிச்சு நிறைய ஊரு பூரா ஒட்டிடுவேன். எப்படி? செங்கல்பட்டு சென்று வெற்றி கண்டு வந்தவனே, கூடுவாஞ்சேரி வென்று புகழ் உண்டு வந்தவனே, உளுந்தூர்பேட்டை சுற்றியவனே, உலக தமிழனே நீ வாழ்க. அதனாலதான் உங்களுக்கு பர்த்டே வரல. அம்மா, இன்னைக்கு யாருக்கு பர்த்டே? இந்த இந்திரா பொண்ணுக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்பாவுக்கா? ஆமா, காலையில தான் உன் அத்தா அதுக்கு ஷூ கவுன் எல்லாம் புதுசு புதுசா வாங்கிட்டு வந்தார பாத்தனே. பாப்பா, ஹாப்பி பர்த்டே டு யூ. என்னது? எனக்கு பர்த்டேயா? ஆமா, உங்க அப்பாவும் அம்மாவும் யாருக்கும் சொல்லாம ரகசியமா எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டு இருக்காங்க. நான் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டேன். பாப்பா, மாமாவுக்கு எங்க சாக்லேட்? ஐயோ, ஒரு சாக்லேட் தானே இருக்கு. பரவாயில்ல, நீ சாப்பிடு பாப்பா. நீ சாப்பிடு மாமா. நீ சாப்பிடு பாப்பா. அப்போ நீ செய்வோமா? என்ன? காக்கா கடி கடிச்சு ஆளுக்கு பாதி பாதி எடுத்து. ஓகே பாப்பா. சரி பாப்பா, சீக்கிரம் புறப்படு. எல்லாரும் வர்றதுக்கு முன்னால உன்னை கடை வீதிக்கு கூட்டிட்டு போய் உனக்கு பிடித்தமான பொருள் ஏதாவது வாங்கி கொடுக்குறேன். எவ்வளவு பணத்துக்கு வேணாலும் வாங்கிக்க. ஆனா 5 ரூபாய்க்கு மேல போகாது. அவ்வளவுதான் என் பட்ஜெட்டே. இந்த பொம்மை எனக்கு பிடிக்கல மாமா. இந்த பொம்மை பாப்பா வேண்டாம். இது பாப்பா இருங்க, பாப்பாவுக்கு பிடிச்சதை எடுத்துட்டு வரேன். பாப்பா, இந்த புத்தர் பொம்மை உங்களுக்கு பிடிக்குதா? இந்த பொம்மையா? புத்தர் ரொம்ப நல்லவர். அவருக்கு போதி மரத்தடியில ஞானம் வந்ததா. அவர் கடவுள் மாதிரி. உண்மைதான் பாப்பா. நான் கூட புத்த பகவானை பத்தி ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கேன். புத்த பகவான், புத்த பகவான். சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி. உயிரிற் பிறந்து உயிரிற் கலந்த உத்தம சீடரி தத்துவம் கேள்வினோ. அன்பே மூலம், அன்பே வையகம், அன்பின் சக்தியே ஆண்டவன் தத்துவம். அரவணப்படுவது அகிம்சை ஒன்றுதான். உயிர்கள் அனைத்துமே ஒன்றனக் கொள்ளுவி. தத்துவ ஞான சரக்கினை ஏற்றி புத்தனின் கரங்கள் பூமியை வெல்லுக. சத்தியம் ஜெயமே, சத்தியம் ஜெயமே. புத்தனின் தத்துவம் வைப்பதே இல்லை. புத்ததேவா, புத்ததேவா, புத்ததேவா. யாரது தாயே? என்ன நின் துயரம்? ஐயனே, தேவனே, அன்பின் நாயகன். ஐயரு திங்கள் யான் அங்கம் கலங்க பையவே என்று பரிந்த என் செல்வன் பல்லாண்டு தவத்தில் பாலித்த குழந்தை இல்லாதொழிந்தான். எவ்வகை மரணம்? நாகம் கடித்தது. நாழிகை ஒன்றில் தேகம் படுத்தது. சென்றதே ஆவி. இதிலே நான் என்ன செய்வது? வல்லவன் நீயே, வையகம் அறியும். பிள்ளையின் உயிரை பிழைக்க வைப்பது
உன் கையில் உண்டாம் உலகம் சொன்னது. தாயே, ஜனனம் உன் வழி, மரணம் அவன் வழி. மற்றிதன் நடுவே இவனை தருவது என் வழி அளவே. முடியும் உன்னால், முடியும் உன்னால். ஆயின் நல்லது. அன்னையே, நீ போய் ஊரில் உள்ள ஓர் 1000 மனையில் சாவிலா வீட்டில் சாம்பல் வாங்கி வா. சாம்பல் வந்ததும் தருகிறேன் உயிரை நான். நல்லது நாயகா, நல்லது நாயகா. சாம்பல் தானே? சாவிலா வீட்டில் தருகிறேன் உடனே. ஆயர் மகளே, ஆயர் மகளே, மரணமேதும் உன் மனையில் நிகழ்ந்ததா? 1000 மரணம், 1000 மரணம். அவ்வகையாயின் உன்னிடம் பயனில்லை. சாவிலா வீட்டில் ஒரு சாம்பல் வேண்டும். தாயே, உன் மனை சாவை கண்டதா? நாயகன் இறந்து நாள் பல ஆயின. மரணமில்லாத மனையே இல்லையா? புத்ததேவனே, புத்ததேவனே, பொறுமை தாயே. போய் வந்தாயா? மலைகள் தோறும் வண்டியிட்டேன், மரணமில்லாததோர் மனையே இல்லையே. இதுதான் உலகின் இறுதி தத்துவம். ஜனனம் நாயகன் தரணி கழிப்பது, மரணம் அதையவன் மறுபடி அழைப்பது. ஆசை, காமம், அச்சம், வெகுளி, பாசம், பந்தம், பகைமை, உறவு, வேஷம் அனைத்தும். மென்மொழி தாயே, பசியா வயிறு பார்த்ததுண்டானி? பச்சை குழந்தை பாலன அளவும், பருவம் வந்ததும் காமப் பசியும், சேர்ந்த குடும்பத்து செல்வப் பசியும், பாவிகள் தேடும் பதவி பசியும். பசியில் பல வகை, பசியில்லாவிடில் பகையும் இல்லை, உறவும் இல்லை. காமம் உலகை கலக்கி எடுக்கும், பசியோ அதற்கு பரிந்துரையாடும். இரண்டும் இல்லையேல் இப்புவி இல்லை. கோதாய், இப்புவி வரவில் வைப்பது மானிடப் பிறப்பு, செலவில் வைப்பது ஜீவனின் இழப்பு. சாம்பல் தேடிய தாயே, உன் மகன் சாம்பலாவதே தத்துவ முடிவு. அவனை நாடு, அவனையே தேடு. நாமும் போவது நாயகனிடமே. காலம் வரும் வரை கவலையை நிறுத்து. புத்த தத்துவம் பொய்த்ததுமில்லை, போன குழந்தை வருவதுமில்லை, போன குழந்தை வருவதுமில்லை. புத்த தத்துவம் பொய்ப்பதுமில்லை, போன குழந்தை வருவதுமில்லை. புத்த தத்துவம் பொய்ப்பதுமில்லை, போன குழந்தை வருவதுமில்லை. மிஸ்டர், வியாபாரம் நடக்கிற இடத்துல மரம் மாதிரி இடத்த அடிச்சுக்கிட்டு நிக்கிறியே. மிஸ்டர், மிஸ்டர், இருந்த பிட்சுக்கள் எல்லாம் எங்க? போதி மரம் எங்க? போதி மரம் வந்து மண்ணா கட்டியாது. என்ன வளர்ற? நான் கனவு கண்டுட்டேன், ஒண்ணு இல்ல. அம்மா, பாப்பா, 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 எங்க குழந்தைங்க? நாங்க வியாபாரத்தை பார்ப்போமா, உங்க கூட ஒரு குழந்தைய பார்ப்போமா? பாப்பா, இந்திரா, என்னுடைய பல்வேறு ஸ்தாபனங்களை வேலை செய்யறவங்க எல்லாருக்கும் இப்போ ஒரு முக்கியமான சந்தோஷமான செய்தியை நான் சொல்ல போறேன். நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவன். ஆனா என்னுடைய மாமனார் பெரிய கோடீஸ்வரர். அவர் விருப்பத்துக்கு மாறா நானும் அவர் மகளும் காதலிச்சு கல்யாணம் செய்துக்கிட்டோம். பணத்துக்காக அவர் மகளை கல்யாணம் செய்துக்கிட்டதாக என்ன குற்றம் சாட்டினாரு. அந்த நிமிஷத்திலிருந்து அவர் பணத்துல ஒரு பைசா கூட தொடக்கூடாதுன்னு நான் முடிவு கட்டினேன். கடைசி காலத்துல கோடிக்கணக்கான தன்னுடைய சொத்துக்களையும் 5 வயசு நிரம்பின மகனையும் என் கையில ஒப்படைச்சு அவனுக்கு தக்க வயசு வரும்போது அந்த சொத்துக்களை அவங்கிட்ட கொடுக்கும்படி சொல்லிட்டு காலமாயிட்டார். அவனுடைய பிறந்த நாளான இன்னைக்கு உங்க எல்லாரும் முன்னாலையும் அந்த சொத்துக்களை நான் அவங்கிட்ட ஒப்படைக்க போறேன். இந்த நிமிஷத்திலிருந்து உங்க எல்லாருக்கும் அவன் தான் முதலாளி. உங்களுக்கு என்ன, எனக்கும் அவன் தான் முதலாளி. அது வேற யாரும் இல்ல, நம்ம ராமு தான். மனுநீதி சோழனுடைய மகன் ஒரு கன்ற தன்னுடைய தேர்காலில் ஓட்டி கொண்ட போது நீதி கேட்டு வந்து ஆராய்ச்சி பண்ணி அடிச்சுதான் தாய்ப்பசு. அந்த தாய்ப்பசுவுக்காக தன்னுடைய மகனையே தேர்காலில் ஓட்டி தண்டிச்சான் அந்த மன்னன். ஒரு வாயில்லா பிராணிக்கு கூட நீதி தவறாமல் வழங்கின அந்த மன்னனுடைய கதையை கேட்கும் போதெல்லாம் மறந்து போய் கூட இந்த வாயில்லா பிள்ளைக்கு நான் அநீதி இழைச்சிடக் கூடாது எண்ணெய மனசுல ஏற்படணும். அதுக்காகத்தான் இந்த சின்னத்தை என் வீட்டுல நான் வச்சிருந்தேன். இப்போ என் கடமையை நான் செய்து முடிச்சுட்டேன். நீங்க கொண்டு வந்திருக்கிற மாலைகள் எல்லாம் நம்ம முதலாளி ராமு கழுத்துல கொடுக்க. ராமு,
இருக்கிற கெட்ட கனவு பழக்கம் போகணுன்றதுக்காக நானும் உன் அக்காவும் சில சமயங்கள்ல உங்ககிட்ட கடுமையா பேசியிருக்கோம், கண்டபடி திட்டி இருக்கோம், வீட்டை விட்டு கூட வெளியே போக சொல்லியிருக்கோம். அதுக்கெல்லாம் காரணம் எதிர்காலத்திலேயாவது நீ நல்லபடியா திருந்தி வாழணுன்றதாப்பா. அந்த முயற்சி பலிக்கல, இருந்தாலும் பரவாயில்ல. உன்னுடைய தகப்பனாருடைய விருப்பப்படி உன்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு இந்த சொத்துக்களை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன்ப்பா. ஏன் பாடுற?